நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள போஸ்டர் சண்டையில இறங்கியிருக்காங்க தவேகாவும் திமுகவும். கொளத்தூர் பகுதியில தாவேக்காரரும் பெரிய தொழிலதிபருமான ஒருத்தர் வீட்டு திருமண வரவேற்புல கலந்துக்கிறதுக்காக பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரை வரவேற்க வட சென்னையில போஸ்டர்களை ஒட்டி இருந்தாங்க தாவேக்கவினர். இது அமைச்சர் சேகர் பாபு தரப்புக்கு தெரிய வர முதல்வர் தொகுதிங்கிறதுனால எப்பவும் அலர்ட்டா இருக்கிற திமுகவினர் மாநகராட்சி கிட்ட முறையிட்டு போஸ்டர்களை அகற்றி இருக்காங்க. காவல்துறையை வச்சு பேனர் வைக்க நெருக்கடி தரப்பட்டதாகவும் தாவேக்கவினர் கொந்தளிக்க விஷயம் ஆனந்த காதுக்கு போக இது என்ன புது பிரச்சனையா இருக்குன்னு யோசிக்க லோக்கல் நிர்வாகிகளோ இந்த தடவை மிஸ் ஆனாலும் இனிமே எதுவா இருந்தாலும் மோதி பார்த்துடலாம்னு மல்லுக்கு நிக்கிறாங்களாம். ஏற்கனவே அமைச்சருக்கும் எம்பிக்கும் 7ஆம் பொருத்தம். இதுல சீட்டு பஞ்சாயத்து வேறையான புலம்புறாங்களாம் ஈரோடு மாவட்ட உடன்பிறப்புகள். தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சரான முத்துசாமி தான் ஈரோட்டு மாவட்ட அமைச்சராகவும் இருக்கிறாரு. கடந்த 2024 எம்பி தேர்தலிலேயே முத்துசாமி பரிந்துரைத்தவருக்கு சீட்டு வழங்காம பிரகாஷுக்கு சீட்டு வழங்கப்பட்டுச்சு. அந்த அதிருப்தியில தான் பிரகாஷ் விருப்ப மனு தாக்கல் செய்ய அறிவாலயம் போனப்ப கூட மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற முறையில கூட அமைச்சர் கலந்துக்கல. அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் அமைச்சருக்கும் எம்பிக்கும் 7ஆம் பொருத்தம் தான். ஆனா இப்போது இருந்தே 2026ல மொடக்குறிச்சி தொகுதி யாருக்கு அப்படிங்கிற போட்டியில அமைச்சர் விசஸ் எம்பியாக மாறி இருக்கு ஈரோடு மாவட்ட திமுக மாணவரணி துணை செயலாளரா இருக்கக்கூடிய வீரமணி அப்படிங்கிற பெண் நிர்வாகி அமைச்சரோட தீவிர ஆதரவாளர். மேடை பேச்சு தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குறதுன்னு ஸ்கோர் பண்றாங்களாம். ஆனா எம்பி தரப்பு வீரமணிய சுத்தமா மாவட்ட அரசியலிருந்து காலி செய்யணுங்கிற நோக்கத்துல முக்கிய நிகழ்வுகள்ல புறக்கணிச்சு வருதான். மொடக்குறிச்சி தொகுதியில பிரகாஷுக்கு தான் செல்வாக்கு அதிகம். அதனால அவர் தரப்பும் ஒரு பெண் நிர்வாகிய கை காட்டுறாங்களாம். அவங்களுக்கு தான் சீட்டுன்னு எம்பி ஆதரவாளர்கள் சவால் விடுக்கிறாங்களாம். 2 தரப்பும் இப்பவே அறிவாலய கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். எனக்கு எதிராவே டெல்லி போய் புகார் கொடுக்கறியான்னு சென்னை நிர்வாகியை டார்கெட் பண்ணி களமிறங்கி இருக்காரா கதர் சட்டை மாநில தலைவர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் மேல 25க்கும் மேற்பட்ட அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் புகார் கடிதம் கொடுத்தாங்க. அதுல முக்கியமானவர் பார்த்தா மாநகராட்சி காங்கிரஸ் கவுன்சிலர் தலைவரா இருக்கிற திரவியம். இவரை மாத்தணும்னு பெண் கவுன்சிலர்கள் உட்பட 7 பேர் செல்வ பெருந்தகை கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில அவங்க மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கரை சந்திச்சோம் அந்த புகார் கடிதத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா திரவியம் தரப்ப விசாரிச்சா மாநில தலைவரையா எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி சென்னையில நடந்த முக்கியமான அரசியல் கொலையில சம்பந்தப்பட்ட டீம் தனக்கும் மாநில தலைவர் பெயரை சொல்லி குடைச்சல் தர்றதா சொல்றாங்க திரவியம் தரப்பு. இது சம்பந்தமா காவல்துறையை நாட இருக்கிறதாவும் கட்சி தலைமை கிட்டையும் காவல்துறை கிட்டையும் போய்தான் உட்கட்சி பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு புலம்புறாராம் திரவியம். நானும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு இபிஎஸ் அணுகியிருக்காரா அதிமுகல இருக்கிற ஒரு முக்கியமான சிறுபான்மையின தலைவர். அதிமுக இஸ்லாமியர்களோட வாக்கு வங்கியை இழந்துடுச்சுன்னு விமர்சனங்கள் இருக்கிற நிலையில அதை சரி செய்யற வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கலாம்னு தலைமையை அணுகி ராஜ்யசபா சீட்டு கேட்டிருக்காராம் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன். இப்ப அவைத்தலைவரா இருக்கக்கூடிய அவர் கட்சிக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கும் விசுவாசமா இருக்கிறதாவும் அதனால அவருக்கு இந்த வாய்ப்பை தலைமை வழங்குமானும் பேச்சுகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. நானும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ராஜ்யசபா வாய்ப்பு கொடுங்கன்னு இபிஎஸ் தரப்பு அணுகி இருக்காராம் தமிழ்மகன் உசேன். அன்வர் ராஜாவுக்கு அப்புறமா யாரும் சிறுபான்மையினர் அதிமுக எம்பிக்கள் பட்டியல இல்லாததுனால தலைமையும் இவர் பேரை பரிசீலனையில வச்சிருக்கான். நியூஸ் தமிழ் கழுகு.